Hi students, today we are going to see the topic equation of uniformly accelerated motion by calculus method. So this is kinematic equation, okay, very important 5 mark in chapter 2. So நம்ம என்ன பார்க்க போறோம், 3 kinematic equations derive பண்ண போறோம். அதாவது வந்து velocity time relation and displacement time relation and velocity displacement time relation. So 3 important kinematics equation நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போறோம்னா, சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, சோ அந்த ஆப்ஜெக்ட்டோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன சொல்றேன் u. அது மேல சப்போஸ் அப்ளை பண்ண உடனே அதோட ஃபைனல் வெலாசிட்டி v ன்னு சொல்றோம். ஓகேவா? சோ இனிஷியல் டு ஃபைனல் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு டைம் பீரியட் வந்து இனிஷியல் எப்படி இருக்குன்னா 0 ன்னு இருக்கு. சோ ஃபைனல் போறப்போ இட்ஸ் ஆல்வேஸ் சம் டைம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் 0 ல இருக்கு. சோ அது ஒரு பிளேஸ் another பிளேஸ் மூவ் ஆகுறப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன சொல்றோம் s. ஓகேவா? சோ இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஓகேவா? சோ டைம் வந்து 0 to t. அதே மாதிரி velocity வந்து இனிஷியல் velocity u to v. சோ டிஸ்பிளேஸ்மென்ட் 0 to s. சோ நம்ம இது வந்து ஞாபகம் வச்சிட்டு நம்ம என்ன பண்ணனும்னா இன்டெகிரல் வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட்னா velocity time relation. velocity time relation. ஓகேவா? சோ velocity time relation நம்ம என்ன சொல்றோம்னா velocity ஃபர்ஸ்ட் வந்து நம்ம acceleration. So acceleration is equal to velocity by time taken சொல்லுவோம். Okay, so acceleration is equal to dv by dt. dv by dt. Velocity is the dv and time is the dt. dv by dt is the minute change. ஓகேவா? சோ அங்க ஏற்படுற சின்ன மாற்றம்னு நம்ம சொல்றோம். a is equal to dv by dt. So இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதலாம்னா, so dv is equal to a dot dt ன்னு எழுதலாம். ஓகே, இதுல dt இங்க போயிடுச்சு, dv இங்க இருக்கு. dv is equal to a dot dt. so next நம்ம என்ன பார்க்க போறோம்னா, so இந்த டேர்ம் வந்து இன்டெகிரல் பண்ண போறோம். so integral on above equation. so integral of dv equal to, so integral of a dot dt. okay, so நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம் v ன்றது என்ன சொல்லிருக்கோம், ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப இங்க வெலாசிட்டி இருந்தாலும் என்ன பண்றோம், u to v, initial velocity to final velocity. so next இங்க என்ன இருக்கு, டைம் பீரியட் இருக்கு. so dt, அப்ப இங்க என்ன வரும், 0 to t. ஓகேவா? so next வந்து a ன்றது என்ன, கான்ஸ்டன்ட் டேர்ம். so நம்ம ஈக்குவேஷன் வெளிய எடுத்துலாமா? so இன்டெகிரலுக்கு இந்த d கேன்சல் ஆயிடும். so ரிமைனிங் டேர்ம் v, u to v equal to இங்க a வந்துருச்சுனா அதே மாதிரி இங்க t. ஓகே, so இன்டெகிரலுக்கு இந்த d கேன்சல் ஆயிடும். அப்போ 0 to t. ஓகேவா? சோ இந்த இன்டெகிரல் d கேன்சல் பண்ணிருக்கோம், இன்டெகிரல் d கேன்சல் பண்ணிருக்கோம். அப்ப v இருக்கு, லிமிட் u to v அதே மாதிரி 0 to t. சோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இந்த v ல வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப v அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் u is equal to a. அதே மாதிரி இங்க அப்பர் லிமிட் t, லோயர் லிமிட் 0. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், v வேணும்னா v is equal to, so in u equal to அந்த பக்கம் போச்சுனா u minus வந்து பிளஸ் ஆயிடும், u plus at. okay, so இதான் first kinematic equation, v is equal to u plus at. okay, so acceleration formula ல இருந்து நம்ம velocity find out பண்ணிருக்கோம். next வந்து integral termல இருந்து limit substitute பண்ணி first order equation find out பண்ணிருக்கோம். v is equal to u plus at. second one என்ன இருக்குன்னா displacement time. okay, so displacement time ல நம்ம என்ன பார்க்கறோம்னா, so இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், velocity is equal to displacement by time. okay, அப்ப v is equal to displacement means ds by dt. okay, so நம்ம velocity dv by dt எடுத்துறோம், இங்க displacement ds by dt. so இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம்னா v dot dt equal to ds. okay, so நம்மளுக்கு v வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், u plus at. அப்போ u plus at into dt equal to ds. okay, so v வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகேவா? the final velocity v is equal to u plus at சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். so next இந்த dt என்ன பண்றோம், உள்ள வந்து மல்டிபிள் பண்றோம். அப்போ u into dt plus at into dt equal to ds. okay, so நம்ம மல்டிபிள் மட்டும் பண்ணிருக்கோம். so next நான் பார்க்க போறோம் integral on above term.
ஸோ இது இன்டெகிரல் பண்ண என்ன ஆகும் u டாட் dt. ஸோ இங்கே என்ன இருக்கு டைம், ஸோ இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் at டாட் dt. ஸோ இங்கே என்ன இருக்கு, இங்கேயும் டைம் தான் இருக்கு. ஸோ 0 டு t. நெக்ஸ்ட் இங்கே வந்து செகண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட் s. ஓகே, ஸோ அது இனிஷியல் டு ஃபைனல், ஸோ ds. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம் u இருக்கு. ஸோ u வெளியில் எடுத்துட்டு போனால் ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு t, 0 டு t. ஓகே, ஸோ இந்த uன்ற டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில் எடுத்துட்டோம். ஸோ இன்டெகிரலுக்கு இந்த d கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் t லிமிட், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பிளஸ், ஸோ இங்கே இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்முலா பாருங்க இப்போ. ஸோ இங்கே காமன் டேர்ம் வெளியில் எடுத்துடுறோம். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு 0 டு t. ஓகே, அப்போ t இன்டூ dt. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்டெகிரல் ஆஃப் x இன்டூ dx. நம்ம இந்த ஃபார்முலா எப்படியோ சொல்லுவோம் x ஸ்கொயர் பை 2. அப்போ இது என்ன வரும் t இன்டூ dt. இன்டெகிரல் ஆஃப் t இன்டூ dtனா t ஸ்கொயர் பை 2. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும், அப்போ t ஸ்கொயர் பை 2 வரும். ஓ t ஸ்கொயர் பை 2. லிமிட் என்ன இருக்கு 0 டு t. ஸோ ஈக்குவல் டு s, 0 to s. ஸோ இன்டெகிரலுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ u இங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னா ut பிளஸ் இங்க a. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்றோம் t ஸ்கொயர். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ t ன்ற இடத்துல t சப்ஸ்டிட் பண்றோம். t ஸ்கொயர் பை 2. ஸோ மைனஸ் 0. ஓகே, ஈக்குவல் டு 0 இருக்கு. லோயர் லிமிட் 0, ஸோ 0 போட்டிருக்கோம். ut பிளஸ், ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா ut பிளஸ் 1 ஆஃப் இருக்குல்ல, நம்ம தனியா 1/2 ன்னு எழுதுறோம். ஆஃப் at ஸ்கொயர் ஈக்குவல் டு ds. ஓகே, இதான் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். ds ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர். ஓகே, இது செகண்ட் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டு பார்த்துருக்கோம். தேர்ட் ஒன் என்னன்னா velocity and displacement relation. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் velocity displacement. ஓகே, ஸோ velocity displacement நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா டைம் வேல் கிடையாது. ஓகே, இது வந்து velocity time relation, இது displacement time relation. பட் இதில் என்ன இருக்குன்னா velocity displacement. ஸோ டைம் டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா a acceleration is equal to dv by dt. So acceleration is the velocity per unit time. Okay, a is equal to dv by dt equation எடுத்துருக்கோம். So நாங்க dt இருக்கு, டைம் இருக்கு. So அந்த டைம் டேர்ம் நெக்லெக்ட் பண்றது என்ன பண்றோம்னா அந்த டேர்ம் கூட என்ன பண்றோம் a is equal to dv by dt into ds by ds. ஓகேவா? So இந்த ds by ds நான் பண்றோம் ஆட் பண்றோம் and மல்டிபிள் பண்றோம். ஓகேவா? So இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம்னா so rearrange பண்ணி எழுதலாமா a is equal to dv by ds into ds by dt. ஓகே, so இந்த ரெண்டு டினாமினேட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம். so ds dt ன்ட்டு இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் a is equal to dv by ds. so ds by dt நம்ம என்ன சொல்லிருக்கோம் v. ஓகேவா? ds by dt ன்றது என்னது v. so v. ஓகேவா? so அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம v t வந்து என்ன பண்ணிட்டோம் நெக்லெக்ட் பண்ணியாச்சு. அப்போ a is equal to dv by ds into v வரையும் போட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம். so a into ds equal to v into dv. ஓகே, so a into ds v into dv. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் இன்டெகிரல். இன்டெகிரல் on above equation. so இந்த டேர்ம் இன்டெகிரல் பண்ணலாமா? so இன்டெகிரல் பண்ணா என்ன வரும்? இன்டெகிரல் ஆஃப் a dot ds equal to integral of v dot dv. okay, so இங்க என்ன இருக்கு ds இருக்கு. so 0 to s limit. இங்க என்ன இருக்கு v இருக்கு. அப்ப velocity. so initial velocity to final velocity. ஓகேவா? so இதுல என்ன இருக்கு அப்போ a ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். so நம்ம வெளிய எடுத்துட்டோம். so remaining term வந்து இன்டெகிரலுக்கு d கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப s 0 to s equal to, so இங்க அதேதான் நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம்ல ஆல்ரெடி. so in the same t square by 2 அதே மாதிரி v dot dv ன்னு இருக்கு. அப்ப இது என்ன வரும் v square by 2 ன்னு வரும். ஓகேவா? v square by 2 u to v. ஓகே,
v square by 2 v2u ன்னு போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த term எப்படி எழுதணும்? a s equal to upper limit v square by 2 minus lower limit u square by 2. ஓகேவா? ஸோ vன்றதுல v சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் and u சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். as equal to v square and by v square by 2 and minus u square by 2. அப்போ as equal to, ஸோ ரெண்டு டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? v square minus u square divided by 2. ஓகே, ஸோ இந்த 2 இங்க போயிடுச்சுன்னா 2as equal to v square minus u square. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? வெலாசிட்டி மட்டும் வேணும். ஸோ வெலாசிட்டி மட்டும் வேணும்னா v square equal to இந்த மைனஸ் u வந்து ஈக்குவல் டு அந்த பக்கம் போகுது. அப்போ u square plus 2as. ஓகேவா? v square equal to u square plus 2as. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். First one v is equal to u plus at. Second one ds s equal to ut plus of at square. Okay, so s equal to ut plus of at square. Third one v square equal to u square plus 2as. Okay, thank you.